everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈவினிங்கா தான் வந்து நான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயில் அப்படி அடிச்சிச்சு. ஈவினிங் 9 மணி வரைக்கும் பப்பரப்பன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஏசி போடாம தூங்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கே வெளியே குளிருது. கோட்டு போட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் என்னன்னா வெயில் அடிக்குது, ஒரு நாள் என்னன்னா குளிருது. ஆமா, அது வீக்கெண்ட் ஆக ஆக அதுவே அப்படியே குளிர் மழை அப்படின்னு மாறிக்குது. வீக் டேலாம் நல்லா வெயில் அடிக்குது. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீடு பக்கத்துலயே வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிளாக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ பிளாக் பார்ட்டினா என்னப்பா? ஒரு ஏரியாவை பிளாக் பண்ணி பார்ட்டி போடுவோம். நான் கூட பிளாக் பார்ட்டினா என்னென்னமோன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஒரு ஏரியாவை பிளாக் பண்ணி பண்றதுக்கு வருது பிளாக் பார்ட்டியா? ஸோ இது என்னன்னா, சர்ச்ல ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாலையுமே பண்ணுவாங்க. இப்போ நீங்க உங்க ஏரியால இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா, உங்க சோஷியல் மீடியால எல்லாம் போய் சர்ச் பண்ணி பாத்தீங்க உங்க ஏரியால, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து ஏதாவது போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஏரியால சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா சம்மர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நிறைய வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே தெரியாது இப்படி ஒண்ணு நடக்குதான்னு. பட் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால போடுவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். நாங்களும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ காரை பார்க் பண்ணிட்டு கிட்டக்கு போய் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். நான் படிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஃப்ரீ ஃபுட்ஸு இன்னும் நிறைய வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இருக்கான்னு நேரில் போய் நான் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். வந்தாச்சு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. ஃபேமிலி ஃபன் 5 to 8 PM. இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்க, செயின் போட்டு. ஆமாம், ஹாலோவின்க்கு இங்கே தான் நம்ம வந்தோம். சேம் பிளேஸ் வந்தாச்சு. அங்கே ஃபுட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே போலீஸ் கார் சுற்றி பார்க்கலாம். பவுன்சி கேசல், உட்காந்து சாப்பிட சேர்லாம் போட்டிருக்காங்க. ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கு, கேம்ஸ் எல்லாம் இருக்கு இங்க. என்னது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. Give the steer. Whoa. Good. பின்னாடி உட்கார்றீங்களா? Come on. You want to hop in the back? Sure. Yeah. கஃப் போட்டுக்கிறியா? Once door closes, you can't get out. Oh, you want handcuffs? Okay. Not super comfy. There you go. Hop in. அம்மா பாருங்க, கை இதுல வச்சு காட்டுங்க. குட், கமான் கமான், வாங்க வாங்க வாங்க. ஸோ அவங்க போய் அங்கே ஃபுட்டு வாங்க போயிருக்காங்க. ஸோ ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாங்களும் வந்து கொஞ்சம் போய் ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் டாகு, சிப்ஸு, ட்ரிங்க் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லோக்கல் ஃபெஸ்ட் அப்படின்றதுனால அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இதே ஏரியா தான், அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த லோக்கல் ஈவெண்ட்லாம் போகிறதுல இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. ஸோ நம்ம கிட்ஸை வந்து ஈஸியாக என்கேஜ் பண்ணலாம். டீச்சரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க.
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இந்த ஃபேஸ் பெயிண்டிங் லைன்லேயே நின்றுப்போங்க. ஏன்னா நிறையா பசங்க இருந்தாங்க. இந்த ஊரில் வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தாலுமே எந்த ஒரு ஈவெண்ட் என்ன நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல பெய்டு வச்சுருப்பாங்க. $10 நம்ம பே பண்ணி பண்ணிக்கிற மாதிரி. பட் இங்கே வந்து ஃப்ரீ ஃபேஸ் பெயிண்டிங் தான். ஸோ நின்று அதுவும் பண்ணிவிட்டு அவர் விளையாட போயிட்டார். இந்த பக்கம் ரியானும் வந்து க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு புல்லில். ஸோ 2 பேரையும் விட்டுட்டு ஜாலியாக இருந்தோம். ஸோ ஃபேஸ் பெயிண்டிங் முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் டால்மேஷன் மாதிரி ஃபீல் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அவரும் வந்து வேறு ஒரு டாக் கேட்டதுனால கொஞ்சம் அப்படியே சேடாகவே இருந்தார். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளாக் எடுக்கணும். இதான்டா ஃப்ளாகு. பிடிச்சிக்கோ. கிராஸ் த ரோட் அதை காமிச்சு கிராஸ் பண்ணணும். இப்போ அங்கே போய் வச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் கிராஸ் பண்ணும்போது we can take it. Good job. Oh yeah. I already got it on. Đang giờ đâu mà நாய் மாதிரி பண்ணுறா. ரியல் நாயாவே ஆயிட்டானே. மாதிரி ப்ரெஸ் பண்ணு. ஸோ ஃப்ரைடே நம்ம பிளாக் பார்ட்டிலாம் போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன ஷாப்பிங்காக தான் வந்திருக்கோம். ஸோ என்ன ஸ்பெஷல் ஷாப்பிங்னா இவருக்கு தான். ஸோ ஃபாதர்ஸ் டேக்காக ஈஸ்வர் வந்து டாடிக்கு பிடிச்சது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஷாப்பிங் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேப்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எக்ஸாக்ட் சைஸ் அமையல. பட் எங்களுக்கு கேப்போட மெட்டீரியல் வந்து ரொம்பவே பிடிக்கும், நல்லாயிருக்கும். பட் இங்கே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் நேவி வந்து போயாச்சு. இப்போ கெனடா டே வரப்போகிறதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஓல்ட் நேவியில் எங்களுக்கு சூப்பராக ஒரு பேண்ட் வந்து கிடச்சிச்சு. பட் அது வந்து நான் ஃபாதர்ஸ் டே வீடியோவில் காட்டுறேன். அந்த எவ்வளோ அப்படின்றதும் நான் அதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டப் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுக்கு ஹாலிஃபேக்ஸ் பக்கம் வந்திருக்கோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. என்னப்பா எதுக்குப்பா இவ்வளோ கார் நிற்குது? இங்கே தானே அப்புறம் ஊரே அப்புறம் பேஸ் லேக் தான். இல்ல நம்ம அந்த ஹாலிஃபேக்ஸ் பிரிட்ஜ் கிட்ட வரும்போது அவ்வளோ கார் வந்துட்டே இருந்துச்சுல்ல. பிரிட்ஜ் இல்ல, இது இல்லல்ல, பிரிட்ஜ் இன்னைக்கு க்ளோஸ்ட். ஓ ஆமா, இன்னைக்கு பிரிட்ஜ் வந்து க்ளோஸ்டு. பிரிட்ஜ் க்ளோஸ்ட். பட் ஆனா பேஸ் லேக் தானேப்பா. இங்க லூனன்பர்க் சவுத் ஷோர்ல இருந்து பெரிய ஷாப்பிங் சென்டர்னா பேஸ் லேக் தானே. பேஸ் லேக் விட்டா சோபீஸ் அட்லாண்டிக் தான் இருக்கும். மத்ததெல்லாம் வாங்கினா பேஸ் லேக் தான் வரணும். இப்ப எக்ஸாம்பிள் எவ்வளவு பேர் நம்ம மக்கள் டிம்பர்லேல இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு இந்தியன் வெஜிடபிள் வேணும், ஒரு இந்தியன் ஃபுட் வேணும்னா இங்க வந்து ஆகணும். ஆமா, அப்படிங்கும் போது என்ன காஸ்கோ வரணும்னாலே இங்க தானே வந்தாகணும். இங்க தானே இருக்கு காஸ்கோ. ஸோ நம்ம மீட்டப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பிங் ஆஸ் யூஷுவல். நம்ம ஏஷியன் மார்ட் தானே பாது. ஏஷியன் மார்ட்ல போய் நிறைய பேர் வந்து ஏஷியன் மார்ட் யூஸ் பண்ணிட்டு, நியூ ஏஷியன் மார்ட் யூஸ் பண்ணிட்டு நிஜமாவே நல்லா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, கம்மியாவும் இருக்கு. We really liked it. என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 பேரா சொல்லியிருப்பாங்க. கார்டன் சென்டர் திறந்துட்டாங்க. சூப்பரா இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா செடியா இருக்கு. கென்ட்ல நல்லா இருக்கும். எங்களால தான் செடியை வாங்கினா மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. மற்றபடி பார்க்கும் போதெல்லாம் ஆசையா இருக்கு செடியை. இன்னொரு டெம்பரேச்சர் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. என்ன பண்றது, மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. யா ஓகே, நம்மளோட ஒரு சின்ன ஷாப்பிங்கை போய் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு சின்ன மீட்டப் இருக்கு, அதுக்கும் கிளம்புறோம்.
ஸோ உள்ளே வந்தாச்சு. என்னோட ஃப்ரூட் இருக்கு, மை ஃபேவரட் இது. டொமேட்டோ நல்லா பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குது. அங்கே முன்னாடி இதோ இருக்குடாடா. ஒரு ரெட் பீன் மோச்சி என்னோட ஃபேவரட். எப்போ வந்தாலும் அதை எடுத்துருவேன். அது இல்லாமல் நிறையா ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. பட் ரெட் பீன் தான் என் ஃபீலிங். முடிச்சுட்டு மீட்டப்புக்கு நெக்ஸ்ட் வந்தாச்சு. பொறுமையா அப்படி அதுதான் கஷ்டம். அவங்க பிடிச்சிருக்கு போல உனக்கு. பிடிச்சிருக்கு போலதான். இல்லம் வந்து பில்டிங் மொக்கையா இருந்தாலும் உள்ள மெயின்டைன் பண்றாங்க. ஆமாங்க, உள்ள மெயின்டைன் பண்றாங்க. ஆமா, மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல. ஆனா ஏதோ புதுசா கட்டிட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட் அங்க ஒன்று எழும்பிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? கிளேட்டன் பார்க் ஏரியா ஃபுல்லா தெரியுது. ஆமா, ஃபுல் கிளேட்டன் பார்க் வியூ. சாப்பிடுறாங்க. ஸோ அட்லாஸ்ட் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பிரிட்ஜ், இன்னொரு பிரிட்ஜ் வந்து க்ளோஸ்டு. மெக்கே பிரிட்ஜ் வந்து க்ளோஸ்டு. இந்த ஒரு பிரிட்ஜ் தான் ஓப்பனில் இருக்கிறதுனால பயங்கர டிராஃபிக்காக இருக்குது நைட்டு 10 மணிக்கு. ஸோ எப்படிப்பா போச்சு டே? யா நைஸ். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வரைக்கும் ஒரு ஷாப்பிங்கு அப்படியே போயிட்டு நல்லா போச்சு. போனதே தெரியல. மதியம் கிளம்புனோம் வீட்டை விட்டு. எப்போ நைட் 10 மணி ஆயிடுச்சு. அது 2 பேரும் தூங்கிட்டாங்க. அது ஒரு ஹாப்பி நியூஸ். யா, வீட்டுக்கு போய் எந்திரிக்காம இருக்கணும். அப்படியே தூங்கிட்டாங்கன்னா நம்மள தூங்கிடலாம். ஆமா. ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்கள் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 டே என்ன பண்ணோம், அதாவது ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே நைட் வரைக்கும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டே இன் மை லைஃப். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஏன் அந்த சைட் காமிச்சு பேசுறேன்னா, எங்க மூஞ்சி தெரியாது நைட்ல காமிச்சு பேசினா, அதனால தான் ரோடு காமிச்சு பேசிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Tamil, Sauji, Riyan and Ishwar sleeping.